ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தில் தென்காசியில் மட்டும் இல்லாமல் இப்போது ஆலங்குளத்துலையுமே வந்துட்டு ஒரு சைக்கிளிங்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சைக்கிளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடியோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பைக் ஸ்டூடியோங்கிற பேரில் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கடை தான். இந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சா நம்ம ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மற்ற பிராண்ட் சைக்கிளாக இருக்கட்டும், நிறைய ஆன்லைனில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை வந்து லைவ் அங்கே பார்க்க முடியுது. லைவாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை ஓட்டி பார்த்துட்டு அதை வந்து அதுக்கான அக்சசரிஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்மளால் லைவாக பார்த்து நம்மளால் வாங்க முடியுது அப்படிங்கிறது என்னுடைய சிறப்பு. ஸோ இது நான் திருநெல்வேலிக்கு ஒரு வேலையை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டரை பார்த்து அப்படி உள்ளே வந்தது தான். ஸோ நான் பார்த்ததை உங்களுக்கும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளமில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு கிழக்கு பகுதியில் நம்மளுடைய இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த கிராண்ட் ஓப்பனிங்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நானுமே போயிருந்தேன். பைக் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஒரு பில்டிங் இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்ப்போம், கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய அளவில் எதுவும் வச்சுருக்கல. சைக்கிள் கடை அப்படிங்கிறத காட்டுற மாதிரி 2-3 சைக்கிள்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தில் வந்து சைக்கிள்ஸை வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. எதனால் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள் சைக்கிளில் இருந்து எலக்ட்ரிக் சைக்கிள் வரைக்கும் எல்லாமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபிட்டிங் பண்ணி டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அதுதான் அங்கே உள்ள பியூட்டி. சில நெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஆர்டர் போட்டு வாங்கினீங்கன்னா கூட அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் வரும். வேறு கடைகளுக்கு போனோம்னாலும் கூட வந்து 1-2 சைக்கிள்கள் தான் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபிட் பண்ணி வச்சுருந்தது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஓட்டி பார்க்க முடியும். ஸோ ட்ரைவ் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது அங்கே உள்ள பியூட்டி. அந்த கடையினுடைய ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி வரைக்கும் ஒரு ரோடு மாதிரியே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து டெக்கத்லானில் உள்ள கான்செப்ட்டு. பட் டெக்கத்லானில் ஒரு பகுதியை அவங்க வந்து யோசித்து அவங்க வந்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சைக்கிளும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஃபயர்ஃபாக்ஸினுடைய மாடல்கள் அதிகமான மாடல்களை, அதாவது எம்டிபியாக இருக்கட்டும், ஹைப்ரிட்டாக இருக்கட்டும், ரெண்டையுமே பார்க்க முடிஞ்சது. பட் ரோட் பைக் இங்கே இல்லை. நாங்கள் ரோட் பைக் என்ன இருக்கா டிஸ்பிளேயில் வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அது வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிராண்டாகவே இருந்துச்சு எல்லாமே. அப்போ நான் கேட்கும்போது இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய பிராண்டு ப்ரோ, இதை நாங்கள் வந்து வாங்கி வச்சுருக்குறோம், நீங்கள் ஓட்டி பார்த்து வாங்கணுங்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக ஃபயர்ஃபாக்ஸினுடைய பைக்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸினுடைய அக்சசரிஸ் வந்து அங்கே நிறையா இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஏர் பம்பாக இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸினுடைய டிஷர்ட்டாக இருக்கட்டும், ஹெல்மெட்டாக இருக்கட்டும், மொக்காடு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஸ்பேர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ குறிப்பாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நாங்கள் வந்து ஸ்பேர்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அசம்பிள்ட்டும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கோம், சர்வீஸும் பண்ணி கொடுக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் ஒன்று பார்த்தேன், ஹீரோவில் எலக்ட்ரோன்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதனுடைய ஸ்பெக்கை பற்றியே ஒரு தனியாக வந்து வீடியோ போடலாம் பார்த்துங்க. பட் இது நான் அந்த டைமில் வந்து அந்த ஒரு செட்டப்பில் நான் போகலை. அந்த வழியாக போயிருந்தப்போ நான் பார்த்ததுனால எடுத்த வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து சைக்கிள் அட்ட டயத்தில் வந்து அந்த ஸ்பேஸில் வந்து ஓட்டி பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்பு. அதனுடைய இன்டீரியர்னுடைய ஒரு விதமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சர்வர்லேயே பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளிஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுற மாதிரி, சைக்கிள் வாங்குறவங்கள வந்து ஆர்வப்படுத்துகிற மாதிரியான நிறைய பெயிண்டிங் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் அவங்கள்ட்ட கூட கேட்டேன், இந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி அங்கே யார் யோசிக்கிறா, இது வச்சுருக்கிறது வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் பெர்ஃபெக்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு விஷயம். ஸோ ஆலங்குளம் பக்கத்தில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இங்கேயும் ஒர்க்கு போய் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத மாற்றிக்கிறதே கிடையாது. இந்த கடையை பற்றியான முழு விவரத்தையும் நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துட்டு நேரில் போய் பார்க்கணுன்னாலும் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா கால் பண்ணி கேட்கணுன்னாலும் கேளுங்க. இது மாதிரியான சைக்கிளிங்கை பற்றி பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேஜும் வந்து ஷபீக் மஹமூதுங்கிற பேரில் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.